ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா HTML பேசிக்ஸை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ரன் பண்ணி காமிக்க போறேன். நான் எந்த ஃபோல்டர்ல நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நான் எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கனோ அந்த ஃபோல்டர் நான் முதல்ல போய்க்கிறேன். நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணேன் ஏதுன்றத ஒன் பை ஒன்னா சொல்றேன். நான் முதல்ல ஓபன் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. நான் இப்ப பேசிக்ஸ் தான் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்றேன். அதுக்காக நான் என்ன பண்றேன், முதல்ல இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்ல முதல்ல நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம், ஒரு ப்ரோக்ராம் நம்ம போட போறோம். பேசிக்கா அதுக்கு என்னென்ன இருக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா HTML அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்படி இப்ப போட்டிருக்கணும் அதே மாதிரி டேக் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லாஷ் போட்டு லாஸ்ட்ல எண்ட் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா HTML பேசிக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். HTML பேசிக்ஸ்ல எப்படி முதல்ல டேக முதல்ல ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றது அப்படின்றத பத்தி முதல்ல பார்ப்போம். முதல்ல HTML அப்படின்ற டேக முதல்ல இது மாதிரி ஓபன் பண்ணணும். அது மாதிரி க்ளோஸ் பண்றது ஸ்லாஷ் போட்டு HTML அப்படின்னு போட்டு டேக க்ளோஸ் பண்ணணும். அப்புறமேல ஹெட் நம்ம என்ன பண்ண போறோம், டைட்டில் கொடுக்க போறோம். சோ அதனால ஹெட்டிங் நம்ம கொடுக்குற சொல்லிட்டு ஹெட் அப்படின்ற ஒரு டேக் ஓபன் பண்றோம். ஹெட்ன்ற டேக் இங்க க்ளோஸ் பண்றோம். அது மாதிரி டைட்டிலுக்கு ஒரு நம்ம பேஜ் நம்ம டைட்டிலுக்கு ஒரு நேம் வைக்க போறோம். சோ அந்த பேஜுக்கு முதல்ல டைட்டிலுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா பேஜ் டைட்டில் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இத டைட்டில்ன்ற இடத்துல இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க டைட்டில்ன்றதுல நம்ம முடிச்சிருக்கோம். இத ஒரே லைன்ல இருக்கிறது உங்களுக்கு நல்லது, அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அப்புறமா பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் இதுலதான் பாத்தீங்கன்னா பாடி முறை இங்க ஓபன் பண்ணிருக்கேன், இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன் ஸ்லாஷ் போட்டு. எப்படி ஓபன் பண்றோம் எப்படி க்ளோஸ் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. அப்புறம் ஹெட்டிங்க்கு நம்ம ஹெட்டிங்க்கு ஒவ்வொரு சைஸ் கொடுக்கணும். இதுல நிறைய சைஸஸ் இருக்கு. முதல்ல நான் என்ன பண்றேன், H1 அப்படின்னு ஒரு சைஸ மென்ஷன் பண்ணி டேக்ல மென்ஷன் பண்ணி நான் இது பண்றேன். திஸ் இஸ் த ஹெட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்புறமேல நம்ம எப்படி நம்ம நோட் புக்ல எல்லாம் எப்படி நம்ம பேராகிராஃப் எழுதுவோமோ அது மாதிரி நம்ம பேராகிராஃபும் நம்ம வெப்சைட்ல நம்மளால எழுத முடியும். அதுக்காக பேராக்காக அந்த பீன்ற டேகை பயன்படுத்தி அதுக்குள்ளார நம்ம என்ன எழுதுறோமோ அது பேராவா நமக்கு கிடைக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்றேன், இந்த இடத்துல டேக ஓபன் பண்றேன், இங்க டேக க்ளோஸ் பண்றேன். இப்ப என்ன பண்ணணும், ஃபைல சேவ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம மக்கள் காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக் ஒண்ணு இருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்றத பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல ஃபைல்ல போறோம், சேவ் அஸ் போறோம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்து .html அப்படின்ற இதுல சேவ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிருக்க தொட்டு நான் இங்க இது பண்ணல. அதே மாதிரி இந்த சேவ் டைப் இருக்குல்ல, இதுல டெக்ஸ்ட் இருக்கும், .txt இருக்கும். இந்த இடத்துல ஆல்னு நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஆல்னு செட் பண்ணாம இந்த இடத்துல .html அப்படின்னு நம்ம டைப் பண்ணாம ஃபைல சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்றேன், இந்த ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஃபைலை நான் ஓபன் பண்ணணும். ஒன்னும் இல்ல, .html இங்க நம்ம என்ன எக்ஸ்டென்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம்னா HTML அப்படின்ற டாக்குமெண்ட்ல எக்ஸ்டென்ஷன்ல இதா இருக்கு அப்படின்றத இங்க நம்மளுக்கு காமிக்குது. முதல்ல நான் இந்த டெக்ஸ்ட் அப்படின்றத நான் டபுள் கிளிக் பண்றேன். அப்ப என்னது, this is the heading அப்படின்னு வருது. ஹெட்டிங் நான் என்னத்துல கொடுத்திருந்தேன், H1 அப்படின்றதுல கொடுத்திருந்தேன். சோ பேராகிராஃப் அப்படின்றத கொடுத்திருந்தேன், this is the para அப்படின்னு கொடுத்து நான் கொடுத்திருந்தேன். சோ இது ரெண்டுமே நம்ம இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம இதுல கொடுக்குறோமோ, அதாவது எந்த இடத்துல நான் திரும்ப ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்ததை பார்ப்போம்.
நம்ம வந்து இப்ப வந்து எப்படியா பேசிக்கா எப்படி வந்து நம்ம வந்து HTML டேக வந்து எப்படி ஓபன் பண்றது, எப்படி க்ளோஸ் பண்றது, எங்க வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.